உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் உள்ளது. ஒரு உண்மை கதையை உங்களிடம் சொல்கிறேன். அலகாபாத் ஆல்ஃபிரட் பூங்காவில் பாலக்தாஸ் என்ற சாது இராமாயணத்தை படித்து ஒரு சின்ன சத்சங்கம் செய்து கொண்டிருந்தார். ஷாம்லால் சக்சேனாவாக இருந்தவர் சாமுவேல் ஜாக்சனாக மாறி அவர் ஒரு MA மாணவர். அவர் இவரை கிண்டல் செய்வது வழக்கம். ஏனெனில் அவர் பாதிரியார்களுடன் தொடர்பில் இருந்தார். ஆனாலும் அவர் இந்துதான். ஆனால் இந்துத்துவாவை நோக்கி விஷம் கொடுக்கப்பட்டார் அந்த பாதிரியார்களால். அவர் சொன்னார், உங்கள் இராமாயணம் பொய், உங்களுடைய கீதை பொய், உங்களுடைய துறவிகளும் பொய், நீங்கள் சொல்வதும் பொய். ஆனால் பாலக்தாஸ் ஒரு ஞானியாக சொன்னார், பொய் என்றால் எவ்வளவு பொய்? அவர் கேட்டார், உண்மை என்றால் எவ்வளவு உண்மை சொல்லுங்கள். இராமாயணம் எழுதப்பட்ட போது அந்த சமயத்தில் நீங்கள் இல்லை. அந்த ஏழை துறவி சொன்னார், ஆமாம் தம்பி, ஆனால் நாங்கள் இராமாயணத்தால் மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம். அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்று அவரை தொந்தரவு செய்தார். இதற்கிடையில் ஒரு ஞான சாது ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், இராமாயணம் எழுதியதை நாங்கள் கண்டதில்லை, கீதை எழுதப்பட்டதையும் நாங்கள் காணவில்லை. இராமாயணம் சரியா பொய்யா தவறா என்று சொல்ல முடியாது. ஆனால் இராமாயணத்தை கேட்டு சத்சங்கத்தை கேட்டு சௌபாகியங்களை சொல்லி நம் மனமும் புத்தியும் சரியாக மாறினால் இராமாயணமும் சரிதான். கீதை எப்போது எழுதப்பட்டது, எங்கே எழுதப்பட்டது நாங்கள் பார்க்கவில்லை என்றால் உங்கள் புத்தகம் மத நூல்களை நீங்கள் பார்த்தீர்களா? எங்கள் கீதையை கிருஷ்ணர் பேசினார். எங்கே என்றால் போர்க்களத்தில். உங்கள் புத்தகம் எழுதப்பட்டதோ இயேசுவுக்கு 400 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் நாங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. எங்கள் மதத்தின் மீது நீங்கள் சேற்றை வீசுகிறீர்கள். அந்த சாம்லால் சக்சேனா என்கிற சாமுவேல் ஜாக்சன் அவர் திருந்தவில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாலக்தாஸை கிண்டல் செய்து வந்தார். அந்த சமயத்தில் டைனிக் செய்தித்தாள் வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த செய்தித்தாளில் முக்கியமான ஆசிரியராக பட்ஜி விளங்கினார். பட்ஜி அன்று வந்தார் ஆல்ஃபிரட் பார்க்கிற்கு. அங்கு நடக்கும் சத்சங்கத்தை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். இராமாயணத்தை நிந்தித்து கொண்டிருந்தார் அவர். பட்ஜி அவனுடைய ஒவ்வொரு வாதத்திற்கும் எதிராக பதிலடி கொடுத்து கொண்டிருந்தார். அவர் கேட்டதற்கு, நான் உங்கள் விவாதத்தில் தோற்றுவிட்டேன், ஆனால் என்னுடைய புத்தி அதை ஏற்க மறுக்கிறது என்றார். மிகவும் எரிச்சலுடன் பட்ஜி அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் பட்ஜி அங்கு இன்னொரு துறவியுடன் வந்தார். சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்ததை உட்கார்ந்து கேட்டனர். சாமுவேல் சக்சேனாவின் நடத்தையைக் கண்டு அவர் சொன்னார், நீங்கள் இராமாயணத்தை நம்பவில்லை, கீதையையும் நம்பவில்லை, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் ராமரையும் நீங்கள் நம்பவில்லை, அவர்களின் 4 புனித ஸ்தலங்களையும் தரிசிக்கவும் இல்லை, அத்தனையும் தரிசித்த பின்பு கடவுள் இல்லை என்கிறாயா? மேலும் அவர் சூரியன் எந்த திசையில் உதிக்கிறது, சூரியன் உதிக்கும் திசையில் சூரியகாந்தி ஏன் மலர்கிறது, அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் ஏன் கடல் பொங்குகிறது? இதற்கு பேர்தான் இயற்கை. இவை எப்படி நடந்தது? பதில் கூற இயலவில்லை. அவர் மேலும் தொடர்ந்தார், எதையெல்லாம் நீ கண்ணால் காண்கிறாயோ அவையெல்லாம் உண்மை அல்ல, எதையெல்லாம் நீ பார்க்க இயலவில்லையோ அவை அத்தனையும் நீ நம்புகிறாய் என்றார். அதற்கு அவர் சொன்னார், நான் எப்போது கடவுளை காண்கிறேனோ அப்போது நம்புவேன். மகாராஜ் என்னும் துறவி மிகவும் எளிமையானவர். சாமுவேல் சக்சேனாவிற்கு அனுபவத்தின் மூலமாகவே இதை நிரூபிக்க முடியும் என்று அவர் நம்பினார். நீ கடவுளை நம்பவில்லை என்று நான் எப்படி உனக்கு அவரை நிரூபிப்பது என்றார். உன் வாழ்நாளில் இந்த 8 தினங்களில் ஏதேனும் அதிசயங்கள் நடந்தால் நீ இதை நம்புவாயா என்றார். அதற்கு அவனும் ஆம் என்று பதில் கூறினான். நீ இப்போது கோயிலில் சென்று உட்கார்ந்து கொள் என்று சொன்னால் நீ உட்கார மாட்டாய். உன்னை குரு மந்திரம் கூறச் சொன்னால் நீ கூற மாட்டாய். நீ ஒரு அகங்காரவாதி. MA பட்டப்படிப்பாளியாக இருந்தாலும் பாதிரியார்களால் நீ இந்து தர்மத்தை எதிர்த்தாய். இந்துக்களின் விரோதமானவன். நீ ஒரு தர்ம துரோகி ஆவாய். இருந்தாலும் ஒரு இந்தியனாக நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். தினமும் ராத்திரி துருவ நட்சத்திரத்தை நீ பார், 1 மணி நேரம். அதை பார்க்கும் பொழுது நீ இமைக்கக்கூடாது. அப்போதுதான் பகவான் அனுகிரகம் உனக்கு கிடைக்கும்.
இந்த 8 தினங்களுக்குள் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். அப்போதுதான் நீ உணர்வாய். எங்களுடைய தர்மத்தை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் கீதையின் உண்மையை பற்றியும் மகா புருஷர்களை பற்றியும் இதை நீ செய்த பின் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே பார்க்கில் நாம் சந்திக்கலாம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். பாபாஜியும் சென்று விட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாம்லால் சக்சேனா MA வித்யார்த்தி இங்கே வந்தார். ஒரு பெரிய கவரை வைத்திருந்தார். அதில் என்னால் பேச முடியாது, என்னால் கேட்கவும் முடியாது என்று எழுதியிருந்தது. என் மனதில் இருப்பதையும் என்னால் கூற முடியாது, உங்களுக்கு சொல்ல முடியாது, ஏனெனில் நான் ஊமையாகிவிட்டேன். அதனால் இந்த கவரில் இருக்கும் கடிதத்தை பிரித்து படிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று எழுதியிருந்தது. அந்த இரக்கம் மிகுந்த அந்த துறவி அதை எடுத்து பிரித்து படித்தார். அதில் எழுதியிருந்தது என்னவென்றால், மகாராஜ் அவர்களே, முதல் நாள் நான் துருவ நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே இருந்தேன் 1 மணி நேரம். ஆனால் முதல் நாள் எந்த அனுபவமும் எனக்கு ஏற்படவில்லை. 2வது நாள் 1 மணி நேரம் பார்க்க உட்கார்ந்தேன். ஏதோ ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்பட்டது என் மனதில். நட்சத்திரங்களின் கூட்டத்தை நான் தரிசித்தேன். மேலும் அது பல வண்ணங்களில் இருந்தது. ஆனால் மகாராஜ், 3வது தினம் ஆச்சரியமான ஒரு நாள். சர்ப்ரைஸ். மாயை மந்திரம் அல்ல, ஆன்மீகத்தின் ஒளி. மிகப்பெரிய ஆச்சரியம். அன்று இரவு என்னுடைய இரவு உணவுகளை முடித்த பின்பு நான் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய நாய் என் மேல் வந்து ஏறி நின்றது. மிகவும் அன்புடன் அந்த நாய் என் வயிற்றின் மீது வந்து ஏறி அமர்ந்து நின்றது. நாயின் பின்னங்கால்கள் 2 என் வயிற்றின் மீதும் முன்னங்கால்கள் 2 வானத்தை நோக்கியும் இருந்தது. அந்த நாய் அமர்ந்து இருந்ததைக் கண்டு நான் வியப்புற்றேன். நான் எனக்குள்ளே யோசித்தேன், இந்த நாய் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று. என் காதின் அருகில் மனித குரலில் பேசத் தொடங்கியது. நீ பகவானால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவன் என்று அறியாமல் இங்கு இருக்கிறாயே முட்டாளே. அது மனித குரலில் என்னிடம் பேசியதைக் கண்டு நான் மிகப்பெரிய ஆச்சரியமுற்றேன். அதிசயத்தை உணர்ந்து இன்று அசைவில்லாமல் நின்றேன். அது மட்டுமல்ல, அந்த நாய் என் மேல் ஏறி ராம் 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 மனித பாஷையில் அந்த நாய் என்னிடம் பேசியதைக் கண்டு நான் வியந்தேன். அது மட்டுமல்ல, அதை சொல்லிவிட்டு அந்த நாய் அதன் உடலிலிருந்து விட்டு பிரிந்தது. அப்போதிலிருந்து என் குரல் பேச முடியாமல் ஆனதால் நான் இன்று ஊமையாகிவிட்டேன். இப்பொழுது நான் இந்து தர்மத்தின் உண்மையை, இராமாயணத்தின் முக்கியத்துவத்தை, பகவத்கீதையின் பெருமையை நான் உணர்ந்து கொண்டேன். யோகிகள் அவர்களுடைய சக்திகளைப் பற்றிய உண்மைகளை புரிந்து கொண்டேன். மகாராஜ் அவர்களே, நான் உங்களை வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய இந்த ஊமை நிலையை மாற்ற ஒரு உபாயம் செய்யுங்கள். அதற்கு அவர் சொன்னார், நான் இந்த நிலையை மாற்றிவிடுகிறேன். ஆனால் இராமாயணம் பற்றியும் கீதையை பற்றியும் நீ நிந்தித்து பேசக்கூடாது. சத்தியம் செய்யுங்கள். பாரத தர்மத்தை நீ நிந்திக்கவும் கூடாது, எந்த குறையும் கூறக்கூடாது. அப்பொழுது உனக்கு தெரியும் இராமாயணம் உண்மையா பொய்யா என்று. பாபாஜி அவர்கள், உனக்கு நான் சத்தியம் செய்து தருகிறேன் என்றார். அவன் சொன்னான், பின் நான் எதுவும் இந்து தர்மத்திற்கு மறுப்பாக செய்ய மாட்டேன் என்றான். அதற்கு பாபாஜி, நீ மனதார பிரார்த்தனை செய்து கொள் என்றார். அதன் பின்பு 8 நாட்களுக்குள் அவனால் பேச முடிந்தது. சாமுவேல் சாக்சன் முன்பு இருந்த அதே ஷியாம்லால் சக்சேனா ஆனார். பாரத் மாதா கி ஜெய், சனாதன் தர்ம கி ஜெய்.